குட் மார்னிங் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு வந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இது வந்து யாருக்கான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவங்க அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஸ்கீம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஏன் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம், சரிங்களா? இதுல தமிழ்நாட்டு அளவில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் அளவு கம்மியாகவும், அதனால ரிசல்ட் கம்மியாகவும் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால இங்கிருந்து நிறைய மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம், சரிங்களா? அவங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முதல்வன் அண்ட் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். இவங்க வருஷம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நான் முதல்வன் அந்த ஸ்கீமும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து யார் கிளியர் பண்றாங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் 1000 ரேங்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாசம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாசத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகுது? 75,000 மேல உங்களுக்கு வந்து என்னது, உங்களுக்கு வந்து அந்த 10 மந்த்ல உங்களுக்கு கிடைக்க போகுது, சரிங்களா? எதுக்காக கொடுக்குறாங்க? நீங்க வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, வேலைக்கு போகணும் ஒரு கம்பல்ஷன் இருக்கும், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வறுமை இருக்கும், உங்களால போய் படிக்க முடியாது அப்படிங்கிற நிறைய சூழ்நிலைக்கு வந்து ஓவர் கம் பண்றதுக்காக இந்த 7,500 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ எப்போ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 10/9/2023 அக்டோபர் 10ஆம் தேதி. இன்னைக்கு என்ன ஆகஸ்ட் 2ங்களா? இன்னும் 40 நாள்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து எப்பத்துக்கு எக்ஸாமுக்கு? 26/5/2024 அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதுல முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் 1000 பேரை வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இதுல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, 950 50 பேர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 950 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமானாலும் ஓகே தான், சரிங்களா? இந்த 50 பேர் ஃப்ரெஷர்ஸ், அதாவது 21 அல்ல 22 வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு 50 சீட் கொடுக்கப்படும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து படிச்சுட்டு இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து நிறைய படிச்சு முடிச்சிருப்பாங்க, ரொம்ப ரிவைஸ் பண்ணிட்டு போனா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த 50 பேர் என்னது, இப்பதான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் புக்கை திறந்துருப்பாங்க. இவங்களுக்கு அந்த டைம் பத்தாது, இந்த ஒரு மாசம் பத்தாது. அதனால இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு வந்து மார்க் அடிப்படையில கம்மி மார்க் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, 21 22 வயசுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து இதுல வந்து சீட் கிடைக்கும், சரிங்களா? அதுதான் இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து என்னது, முன்னாடியெல்லாம் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தனியா வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல வந்து ஒரு 500 பேர் எடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஸோ இந்த மொத்தமா 1000 பேர் எடுக்கிறாங்களா, அதுலயே ஒரு 500 பேர் தான் வந்து என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்கு எடுத்துக்குவாங்க, சரிங்களா? therefore ஸ்கோர் கார்டு ஃபார் நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? எங்கெல்லாம் உங்களுக்கு ஆரியபுரம், சென்னை, அங்க 100 பேருக்கு வந்து ஃபுல் டைம் கோச்சிங் தருவாங்க. கோயம்புத்தூர், மதுரை, இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கோச்சிங் இருக்கும். ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இருந்து படிச்சா போதும், சரிங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/8/2024 அந்த ஏஜ் லிமிட்ல வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 21 வயசு இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ மினிமம் 21 வயசு இருந்தா நீங்க இதை அட்டன் பண்ணலாம். இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 22 இதுக்குள்ள இருக்கணும். ரெகுலர் 950 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து உங்களுக்கு மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்னது, எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 37 வயசு, டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் 42 வயசு வரைக்கும் இருக்கலாம். இந்த பிசி, பிசிஎம், முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு 32 வயசு வரை இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 2ஆம் தேதி. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/8/2023. ஹால் டிக்கெட் வந்து 30ஆம் தேதி கொடுக்கப்படும். டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10/9 10 to 1 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். ரிசல்ட் வந்து 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வெரிஃபிகேஷன் வந்து 25ஆம் தேதி நடக்கும். கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/10/2023 ஆரம்பிச்சிடும். யார் யார் வந்து எனக்கு வந்து ஃபுல் டைம் படிக்கணும் ஆசை அப்படிங்கிறவங்களுக்கு ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அது எக்ஸாம் சென்டர் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கப்படும், சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை அப்ளை பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த 1000 பேருக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணி அதோட எவிடன்ஸை நீங்க வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஏன்னா பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி அதை சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைபண்ட் இருக்கும், இல்லை அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டு, இந்த ஷேட் பண்ணுவாங்கல்ல 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏ பிஆர் ஷேட் பண்ணும். ஸோ அந்தபடி தான் இருக்கும்.
டோட்டல் கொஸ்டின் 150 கொஸ்டின் இருக்கும். அது 100 வந்து ஜிஎஸும் ஜெனரல் ஸ்டடீஸும் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி எக்கனாமிக் பாலிட்டி இருக்கும். 50 வந்து சிசெட் இருக்கும். 3 மணி நேரம் டியூரேஷன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ நெகட்டிவ் மார்க்ஸ். எங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒன்று தான் இருக்கும். ஏன்னா வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. ஸோ அதனால இந்த எக்ஸாமும் உங்களுக்கு யூபிஎஸ்சி பேட்டர்ன் இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் இதுல எல்லாம் இருக்கும். கரண்ட் ஈவெண்ட், நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தமிழ்நாடு லெவல் இல்ல, நல்லா ஞாபகம். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட், இந்தியன் வேர்ல்ட் ஜியோகிராஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக், சோஷியல், ஜெனரல் இஷ்யூஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ், இதே மாதிரி வந்து அப்படியே வந்து யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படியே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சிசெட்டும் அதே மாதிரி தான், 11th 10th லெவலில் இருக்கவங்க படிச்சா போதும். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில உங்களுக்கு எவ்வளவு சீட் இருக்கு? பிசிஏ முஸ்லிம்ஸ்னா 33, 3.5 இடஒதுக்கீடு. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைபண்ட் மட்டும் தான் கிடைக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்டைபண்டோட நீங்க என்ன செய்யலாம், படிக்கவும் செய்யலாம் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதோட விஷயம் தான் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அங்க சென்னையில் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெபாசிட் வந்து ஒரு 3000 கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இதுல டவுட் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த நம்பரை வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், கால் பண்ணியோ மெயிலுக்கோ கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னு சொன்னா இந்த போர்ஷன்ஸ் இந்த காட்டன்ல இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தரவா படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது அப்படியே பிலிம்ஸோட தான் உங்களுக்கு ஓரளவுக்கு யூபிஎஸ்சி பேட்டர்னை பேஸ் பண்ணி அவங்க கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் அதாவது பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், ஜியோகிராஃபி, சரிங்களா? மெயினா வந்து இந்த 5 டாபிக்ல இருந்து உங்களுக்கு அதிகமா கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன் உங்களுக்கு. அதான் நம்மளோட ஆப் ஒன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்னு பாத்தீங்கன்னா ரியாஸ் ஐஏஎஸ் கைடன்ஸ் சென்டர். இதுதான் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் உங்களுக்கு கிடைக்குங்க ஆப். வெயிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ரியாஸ் ஐஏஎஸ் கைடன்ஸ் சென்டர்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப் வரும். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துறேன். ஸோ இங்க ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க. ஸோ இந்த கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல நான் டீச் பண்ணியிருப்பேன், தமிழ்லாம் போட்டிருக்கேன். ஸோ வேலிடிட்டி வந்து 1 year to 1 to 2 years வரைக்கும் நம்ம வந்து இது வச்சுக்கலாம் இதுல. சரிங்களா? ஸோ இதுல வந்து கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இதுதான் கண்டென்ட் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் சிலபஸ் வந்து ஒரு 11 வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோமே வந்து 1.5 hours இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கொரோனா காலத்துல இருந்து உங்களுக்கு என்னது ஒவ்வொரு லெக்சர்ஸா வந்து ரெக்கார்ட் பண்ணி பசங்களுக்கு டீச் பண்ணி அதுல இருந்து பசங்களுக்கு என்ன டவுட் வருமோ அதை கிளாரிஃபை பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். பேசிக்கா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பசங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டா வந்து நம்ம வந்து தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி, என்னதான் நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் படிச்சாலும் இந்த சப்ஜெக்ட்னு வரும்போது அதோட வொக்காபுலரியே டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த லெவல்ல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தமிழ்லேயே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டா வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சொல்லி தந்து நம்ம வந்து நீட்டா வந்து பிலிம்ஸ் மெயின்ஸே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பாலிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு 10-20 கிளாஸ்ல முடிச்சிருவாங்க. ஆனா பாருங்க 100 கிளாஸஸ் எடுத்திருக்கு உங்களுக்கு வித் கரண்ட் அஃபேர்ஸோட. சரிங்களா? பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே இது கலந்துருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இதுல இருந்து ஒவ்வொரு டாபிக்குமே வந்து 1.5 hours வந்து எடுத்திருக்கேன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் நான் அவ்வளவு கொடுத்துருப்பேன், இந்த அளவுக்கு கிளியாரிட்டியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஃப்ரீ கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி 2-3 கிளாஸஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருப்பேன் நான். ஸோ அதை நீங்க என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஹிஸ்டரியில பாருங்க, ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன். சரிங்களா? எல்லாத்துலயும் வந்து 25, 24, 53 வீடியோ. இதுல வந்து 100 வீடியோஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? என்விரான்மெண்ட் 34 கிளாஸஸ், 36 எக்கனாமி, 36 ஜியோகிராஃபி, 38 இன்னும் வந்து அப்லோட் பண்ணுவோம் நாம. சரிங்களா? ஸோ இந்த மெயினான இந்த 5 சப்ஜெக்ட் வந்து நீங்க கவர் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் அப்பப்போ உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6000 தான். ஸோ நீங்க பெரிய பெரிய அகாடமில படிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ காஸ்ட் தான். அது இல்லாமல் ஏற்கனவே ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்க வந்து என்ன செய்யணும், சும்மா கிளிக் பண்ணி படிச்சாலே போதும். இந்த எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். அது இல்லாமல் இதோட வேலிடிட்டி வந்து நான் 1.5 years வந்து 1 year வந்து சாலிடா வந்து உங்களுக்கு தந்துடும் நம்ம. சரிங்களா? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் இந்த ஆப்லையும் கேட்கலாம். நம்மளோட நம்பரும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இந்த நம்பரும் நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட பேசலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப்பும் கொடுக்கப்படும். சரிங்களா? இது வந்து நீங்க வந்து இந்த கிளிக் டு பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ அந்த ஆப்ஷன் மொத்தம் 321 வீடியோஸ் இப்போ வரைக்கும், இனி வந்து ஒரு 20 வீடியோஸ் பேக்கிங் இருக்கு, அதுவும் அப்லோட் பண்ணிடணும். 350 வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். டெஸ்ட்டும் இதில் கண்டக்ட் பண்ணுவோம், இல்லை டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு என்ன செய்வேன், இதில் வந்து உங்களுக்கு இது பண்ணிடுவேன் நான். சரிங்களா, அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் நம்மளோட இது. இங்கே பாத்துங்க, உங்களுக்கு 6000 தான் இதில் வேலை. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா, என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து என்ன செய்யலாம், நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8015900483. சரிங்களா, ரியாஸ் என் பேர். சரிங்களா, ரியாஸ் ரியாஸ். சரிங்களா, ஸோ நீங்க கால் பண்ணி பேசலாம். ஸோ உங்களுக்கு உண்டான முழுமையான கைடன்ஸும் அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், உங்களுக்கு டெலிகிராமில் உங்களுக்கு அமுச்சு விடப்படும். சரிங்களா, கோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியலும் உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வீடியோஸும் தெளிவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். சரிங்களா, ஸோ 300 ஹவர்ஸ் மேலே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், வரக்கூடிய பிலிம்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நீங்க காலேஜ் படிக்கக்கூடியவங்க இதை பார்த்தா கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து நீங்க இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, தேங்க்யூ.